ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இவர் தான் வாமன் ராவ் கோன்கர். வாமன் ராவ் கோன்கரை பற்றி தான் இந்த போர்டில் சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் பாபாவுக்கு பிக்ஷா கொடுத்தவர். பாபா இருந்த காலத்தில் வாமன் ராவ் கோன்கர் இருந்தார். பாபா பிக்ஷாவுக்கு போகிறப்போ அவர் வாமன் ராவ் கோன்கர் கிட்ட சில தடவை ஃபஸ்ட்டு வாங்குவார், சில தடவை சக்காராம் சில்கே கிட்ட வாங்குவார். வாமன் ராவ் கோன்கர் வீடும் சக்காராம் சில்கே வீடும் ஆப்போசிட்டில் தான் இருந்துச்சு. சில நேரம் இவங்க குக்கிங் வேகமாக முடிச்சிருப்பாங்க, சில நேரம் பக்கத்து வீட்டில் ஆப்போசிட்டில் அவங்க குக்கிங் வேகமாக முடிச்சிருப்பாங்க. ஸோ வாமன் கோன்கரோடைய ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா டெம்பிள் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. இந்த டெம்பிள் வியூ ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபாவுடைய ஷிரடி கேட் நம்பர் 4 இருக்குல்ல, கேட் நம்பர் 4க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த டெம்பிள் வியூ இருக்குது. இந்த டெம்பிள் வியூக்கு மேலே தான் இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்களா வாமன் ராவ் கோன்கர், அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றியான ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக்ஷா ஹவுசஸ் நிறைய நம்ம காட்டியிருக்கோம். பாபா எப்படி 5 வீட்டில் பிக்ஷா எடுப்பார், அந்த வீடுங்க என்ன எல்லாமே நம்ம செஞ்சுருக்கோம். இப்போது இந்த இடத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கோன்னா, இங்கே 2 முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குங்க. இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா வாமன் ராவ் கோன்கர் ஒரு மண் பானை கொடுக்குறாரு. பாபா அந்த மண் பானையை எடுத்து லெண்டி பாகில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இவர் வாமன் ராவ் கோன்கர் மண் பானை கொடுக்குறாரு. நம்மளுடைய பாபா பார்த்திங்கன்னா லெண்டி பாகுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுவார். இதை சாய் சச்சரிதத்தில் சொல்லியிருப்பாங்க. லெண்டி பாக் அப்படின்ற அந்த இடம் பார்த்திங்கன்னா வாமன் ராவ் கோன்கருடைய சொந்த இடம். அவர் பார்த்திங்கன்னா மோரேஸ்வர் பிரதானுக்கு அதை விற்றுருவார். அந்த லெண்டி பாக் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஷிரடிக்கு வந்தோன்னா லெண்டி பாக்குள்ளே போயிருப்போம், அங்கே நந்தா தீபம் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் வினிமா அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் லெண்டி பாக் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டாங்க, ரொம்ப பெரிய காடு. அந்த காடு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல, லெண்டி பாக் அதை விட 10 மடங்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த காடு. அவ்வளோ பெரிய காடு பார்த்திங்கன்னா அந்த லெண்டி பாக் அதுக்கு சொந்தக்காரர் வாமன் ராவ் கோன்கர். பாபா லெண்டி பாக்கு போகிறப்போ அங்கே இருக்கிற பூக்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவார். அப்போது பாபாவுக்கு பார்த்திங்கன்னா மண் பானை இவர் கொடுப்பார். பாபா அதை அந்த மண்பானையை பயன்படுத்துவார். ஸோ அதை இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஏன் இந்த டெம்பிள் வியூவும் இந்த இடமும் நம்ம காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாக இந்த இடம் எல்லாமே லெண்டி பாக். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இங்கே பில்டிங்காக இருக்குல்ல, இது எல்லாமே லெண்டி பாக் காடு தானா. அந்த காலத்தில் பாபாவுடைய லெண்டி பாக் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அந்த டெம்பிள் வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் இருந்துச்சா லெண்டி பாக். இப்போ காலப்போக்கில் தான் லெண்டி பாக் ரொம்ப குறுகிருச்சு. இப்போ பார்க்குறீங்களா, இப்போ லெண்டி பாக் அந்த பக்கம் இருக்குது, ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. நம்ம ரோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் வியூ காட்டுறோம். ஆனால் பாபா இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரோடு ப்ளஸ் அந்த டெம்பிள் வியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் லெண்டி பாக் இருந்திருக்கு. அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய காடு. அந்த காடு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே தான் பாபா அப்படியே நடந்து வருவார். அவ்வளோ பெருசாக இருந்தது பார்த்திங்கன்னா காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப இடங்கள் விற்கப்பட்டு இப்போ ரோடு கவர்மெண்ட் ரோடு போட்டாங்க, இப்படி மாறிடுச்சு. இப்போ நமக்கு லெண்டி பாக் பார்த்திங்கன்னா சின்ன இடமா தெரியும். ஆனால் லெண்டி பாக் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. அதுக்கு ஞாபகார்த்தமாக வாமன் ராவ் கோன்கர் குடும்பம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, டெம்பிள் வியூன்றது அவங்களுடைய சொந்த இடம், சொந்த ஹோட்டல். அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் சம்பவத்தை அவங்க ஒரு நேம் போர்டாக மேலே ரிசப்ஷனில் வச்சுருக்காங்க. அது மட்டும் வர்ற பக்தர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிலை வச்சு வாமன் ராவ் கோன்கர் மண்பானை கொடுக்குற மாதிரி இதெல்லாமே வச்சுருக்காங்க. இப்படி ஒரு முக்கியமான இடம் இந்த இடம். அவங்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி பாபாவை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.